ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். வேதாகமம் நமக்கு அநேகம் ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றது. அவைகளில் ஒன்று பிறருக்கு கொடுப்பதை குறித்தது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இதன் பொருள் என்னவென்றால், நாம் ஈகை குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் நமக்குரியதுதான் என்கிற எண்ணம் தவறானது. நம்முடைய கைகளில் இருப்பது நம்முடைய உழைப்பின் பலன் என்கிறது உண்மைதான். ஆகிலும் இதில்தான் ஏதோ ஒரு ஏழையினுடைய உணவுக்குரிய பணமும் இருக்கின்றது, ஏதோ ஒரு கஷ்டப்படுகிறவனுக்குரிய ஆதரவும் இருக்கின்றது. இதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்வோமானால், ஏற்ற நபர்களை காணும் போது அவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்முடைய மனம் தானாக முன்வரும். இதை உணராமல் வாழ்வோமானால் பிறருக்கு கொடுப்பதற்கு நம்முடைய மனம் ஒருபோதும் முன்வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று. நாம் ஒருவனுக்கு கடன் கொடுக்கும் போது நமக்கும் கஷ்டங்கள் வரும். அப்பொழுது இவன் நமக்கும் கடன் கொடுப்பான் என்று ஒரு நாளும் கருதக்கூடாது. அவனுடைய கஷ்டத்தில் உதவுவதற்கு நம்மால் கூடுமானால் கடன் கொடுங்கள். அதுபோல உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்றும் இயேசு சொல்லி இருக்கின்றார். ஒரு கஷ்டப்படுகிறவன், தேவையில் இருக்கிறவன், வறியவனை காணும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் கை நீட்டும் போது மறுக்காமல் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்க முன்வருவோம். அதிகமாய் கொடுக்க முடியவில்லை என்றாலும் நம்மால் முடிந்த ஏதோ ஒன்றை அவர்களுக்கு கொடுப்போம். அது கர்த்தருக்கும் மிகவும் பிரியமாயிருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். கவனியுங்கள், நீங்கள் கொடுத்ததை அவர்களால் திரும்ப கொடுக்க இயலாது என்பது ஆண்டவருக்கு தெரிந்து அவரே அதை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பார். ஆனால் ஏழைகளை ஆதரிக்க வேண்டும் என்கிறதிலே தேவன் நம்மில் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? ஆகவே பிறருக்கு கொடுப்பதில் ஒருபோதும் தயங்காமல் இருப்போம். கர்த்தர் ஏராளமாய் நமக்கு திரும்ப கொடுப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து உம்முடைய ஜீவனையே மக்களுக்காக கொடுத்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கிறதற்கு நாங்கள் கவனமாயிருக்க கிருபை தாரும். ஈகை குணத்தை எங்களுக்கு தாரும். தேவையோடு இருக்கிறவர்களுக்கு எங்கள் கைகளை மூடிக்கொள்ளாமல் திறக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்தருள ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.